இப்போ குட்டனுக்கு அப்பலேருந்து ஒரு 5 மினிட்ஸாகவேங்க கேட் கிட்ட குழந்தைங்க விளையாண்டுருக்காங்க. ஸோ அவனுக்கு வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது. யாரோ நம்ம கேட் கிட்ட இருக்காங்க, நம்ம வீட்டு முன்னாடி இருக்காங்க, நமக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு இருக்கான். குட்டா இங்கே வா. ஸோ அவன் நினச்சிட்ருக்கான். இந்த சமயம் வந்து அவன் எப்படி இருப்பான்னா ரொம்ப டிஃபென்சிவ் மோடில் இருப்பான். ஐயோ நம்ம வந்து காப்பாற்றிக்கணும் நம்மளை, அதே மாதிரி நம்ம அம்மாவை காப்பாற்றிடணுன்ட்டு. இப்போ நான் வந்து என்னை பார்த்து தான் யூஸ்வலாக உட்காருவான். ஸோ எனக்கு முன்னாடி உட்காந்தா கூட அந்த கேட்டையே தான் பார்த்து உட்காந்துட்ருக்கான் பாருங்கள். இந்த டைமில் நம்ம பண்ணக்கூடாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் பெட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து அவன் இந்த மாதிரி ஆங்ஷியஸாக இருக்கும்போது, டாக்ஸ் வந்துட்டு ஒரு பயத்தில் இருக்காங்க, ஒரு ஆங்ஸைட்டியடாக இருக்காங்க. ஏன்னா அவன் வந்து வெளியில் யாரோ வராங்க, நம்மளை காப்பாற்றிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கான். குட்டா இங்கே வா. இந்த சமயத்தில் நீங்கள் அவனை கூப்பிட்டு இப்படி பெட் பண்ணுறீங்க அப்படின்னா அவன் கடிக்க தான் வருவான். ஸோ இப்போ வந்து அவன் காஷியஸாக இருக்கான். 2-3 டைம் நான் வந்து சொல்லிட்டேன், டே நான் அம்மா நீ கடிக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ அதனால் அவன் வந்து கொஞ்சம் காஷியஸாக இருக்கான். இதே நீங்கள் நார்மல் டைமில் பெட் பண்ணுறீங்க அப்படின்னா கடிச்சு வச்சுருவாங்க. இங்கே வாடா குட்டா, வா இங்கே வா, ஓடி வா. என்ன சாமி, யார் சாமி, பார்த்தீங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணாலுமே அவன் கடிக்க தான் வருவான். எனக்கு அவன் என்னென்னா அவன் வந்து ஆங்ஸைட்டடாக இருக்கான். நம்ம வந்து காப்பாற்றிடணுன்னு ஒரு ஃபைட்டிங் மோடில் இருக்கான். அந்த டைமில் நீங்கள் யூஸ்வலாக பார்த்து இருந்துக்கோங்க. ஸோ அந்த டைமில் அவங்க அப்படி இருக்காங்க, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்கன்னா அந்த டைமில் போய் நீங்கள் பெட் பண்ணுறது பண்ணாதீங்க. இது ஸ்மால் டாக், அப்போ எனக்கு பழகிருச்சு அப்படிங்கிறனால நான் பண்ணுறேன். பட் பெரிய டாகாக இருக்குது, நீங்கள் இப்போ தான் புதுசாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு இந்த மாதிரி வந்து தொட்டு அவனை பெட் பண்ணிடாதீங்க. சரி குட்டா, பாய் பாய் சொல்லிடு. குழந்தைங்க விளையாண்டுருக்காங்கடா குட்டா.